guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய மேக்கப்பை நீங்க அப் க்ளோஸா பார்ப்பீங்க. ப்ரைமிங்ல இருந்து பேஸ் அப்ளிகேஷன், பவுடர் அப்ளிகேஷன், ஐ ஷேடோ, ஐலைனர், ஐப்ரோஸ், மஸ்காரா, லிப்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரொம்ப அப் க்ளோஸா கிட்ட உட்காந்து பார்க்க போறீங்க. லிட்ரலா ஐ ஹோப் இது ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இப்போ ஷூட் பண்றதா எனக்கு சொல்ல முடியல, எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இது வருமாட்டு. ஸோ நீங்க வந்து அப்படியே நேர்ல வெறும் கண்ணிலே பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். வெறும் கண்ணுனா கூட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் உட்காந்து நீங்க என்ன பார்க்க முடியும். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா வந்து என்னுடைய மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் யூஸ்வலா என்னோட ஃப்ரேம் இப்படிதான் இருக்கும், இப்படியே தான் நான் வந்து போடுவேன், நீங்க அப்படிதான் பாத்துருக்கீங்க. பட் இன்னைக்கு இவ்வளோ க்ளோஸா ஐ மேக்கப், இவ்வளோ க்ளோஸா பேஸ் மேக்கப் அண்ட் இவ்வளோ க்ளோஸா லிப் மேக்கப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும், பிடிக்கும், சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி க்ளோஸ்அப் மேக்கப்லாம் வந்து பாக்குறது செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஸோ இப்போ நான் வேற எதுவும் பேசாம உங்களை நான் வீடியோக்குள்ள எடுத்துட்டு போறேன். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். பேர் ஸ்கின் மோடான் என்னுடைய ஸ்கின் ப்ரெப் ஆகி ரெடியாக இருக்குது. ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர் வந்து இன்ஸ்டண்ட்டாக மேக்கப்புக்காக மட்டும் உங்களுடைய போர்ஸ் எல்லாம் வந்துட்டு மறைக்கிற மாதிரியான ஒரு ப்ரைமராக இருக்க போகிறது கிடையாது. பெர்மனண்டான சொல்யூஷன் தரதுக்கு கன்சிஸ்டண்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரைமர். இது வந்து டெர்மாகோவோட 2% நைசினமைட் போர் மினிமைசிங் ப்ரைமர். இது வந்து போர் மினிமைஸ் பண்ண போது உங்கள் ஸ்கின்னை வந்து மேட்டிஃபைடாக காமிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இதில் 2% நைசினமைட், செபோக்ளியர், MPTM அண்ட் வைட்டமின் இ இருக்கு. இதுல இருக்க இந்த நைசினமைட் உங்களுடைய ஆக்னே மார்க்கை சரி பண்ணி ஸ்பாட்ஸ் எதுவும் இல்லாம வச்சுக்க போது. வைட்டமின் இ தான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்டா இருக்க போது. ஃபிளேக்கி ஸ்கின் இருந்ததுன்னா அதெல்லாம் நரிஷ் பண்ண போகுது. அண்ட் இது உங்களுடைய ஸ்கின் பேரியரையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. இந்த செபோக்ளியர் MPTM அப்படின்றது உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி பிளாக் ஹெட்ஸை ட்ரீட் பண்ணி ஆக்னே காசிங் பாக்டீரியாலாம் வராம ஸ்மூத் அண்ட் கிளியர் ஸ்கின் வர்றதுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற போற ஒரு விஷயம். இதுல வாசனை எதுவும் கிடையாது, கலரும் கிடையாது. அண்ட் இது உங்களுடைய ஸ்கின்ல அந்த ஆயில் செக்ரீஷனை ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு அழகா கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது பிபி கிரீம். இவங்க ரேஞ்சில இருக்கக்கூடிய இந்த 2% நைசினமைட் ஹைட்ரேட்டிங் பிபி கிரீம் நான் போட்டுக்க போறேன். இது வந்து டியூவி அண்ட் ஈவன் டோன் ஸ்கின்காக இருக்கக்கூடியது. இதுல 2% நைசினமைட், 1% ஹைலரானிக் ஆசிட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆக்வசைல் இருக்கு. இதனால ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா இருக்கிற மாதிரியான, அகைன் இதுலயும் வாசனை இல்லாத மாதிரியான ஒரு பிபி கிரீம் டெய்லி யூஸ்க்கு தாராளமா நீங்க போடலாம். இதுவும் உங்க ஸ்கின்ல வந்து அந்த மாய்ஸ்சரை லாக் இன் பண்ணி வைக்க போகுது. ஏன்னா இதுல உங்களுக்கு ஹைலரானிக் ஆசிட் இருக்கு அப்படின்றதுனால நைசினமைட் ஆக்னே காசிங் பாக்டீரியாலாம் வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் கம்மி பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இது ரொம்ப லைட் வெயிட்டா, நான் கிரீஸியா இருக்கு, ஈஸியா பிளெண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க கை வச்சு பிளெண்ட் பண்ணலாம், ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணலாம், இல்ல பிரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிபி கிரீம்ல ஒரே ஒரு குறை நான் சொல்லணும்னா, இது வந்துட்டு என்னோட ஸ்கின் டோன்ல வந்துட்டு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். பட் என்னன்னா, இது போட்டுட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டார்க்கர் ஷேட் ஃபவுண்டேஷனோ பிபி கிரீமோ இல்ல நான் ஸ்கின் டிண்டோ இல்ல பவுடரோ வச்சு செட் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா என் ஸ்கின் வந்துட்டு நார்மலைஸ் ஆயிடும். லைக் நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன். ஆனா என்னுடைய ஸ்கின் அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லா ஃபீல் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது. அதுதான் எனக்கு இந்த பிபி கிரீம்ல ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்களும் தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு % யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த பிரைமர்லயா இருக்கட்டும், பிபி கிரீம்லயா இருக்கட்டும், எவ்வளவு % வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுல மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கின் கேர் ரேஞ்ச்லயுமே இவங்க இருக்கிறதுல வந்துட்டு சொல்லிடுறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ற பிராண்ட் தான். அண்ட் இவங்க இதுல வாசனையும் கிடையாது. இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிபி கிரீம்ல வந்துட்டு உங்களுக்கு SPF-ம் இருக்கு. இதுல SPF 30 அண்ட் PA 2+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஆடட் சன் ப்ரொடெக்ஷன் மாதிரியும் உங்க ஸ்கின்னுக்கு இருக்க போகுது. ஸோ நீங்க வந்துட்டு ஸ்கின் கேர்ல வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்லாம் போட்டு அதுக்கப்புறமா இதை போடுறீங்க அப்படின்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரா SPF லேயர் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது திரமகோட அஃபிஷியல் வெப்சைட், Amazon, Nykaa, Flipkartல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ திரமகோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. இதை பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ல ஹெல்ப் பண்ணா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா. என்ன லைட்டிங் யூஸ் பண்ணேன்னு தெரியல. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு க்ளோஸ் அப் ஷார்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தம்போது எனக்கு அந்த லைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், அது ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கு. அந்த ஃப்ளாலெஸ்னஸ் பார்த்தீங்களா, என்னோட போர்ஸே என் ஸ்கின்ல வந்து தெரியவே இல்லை. இப்போ வந்து லைட்டாக வாயை சுற்றி மட்டும் கொஞ்சம் டார்க்கான ஒரு ஷேடு வந்து நான் போட்டுக்கிறேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரேனஸ் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான், எனக்கு பண்ணிக்க பிடிக்கும், அதனால பண்ணிக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து
அவங்க ஒரே டோனில் பண்ணாங்களே, எனக்கும் ஒரே டோனில் ஒரு பேஸ் சொல்லுங்க, ஒரு அஃபோர்டபுளான ப்ராடக்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா கிடையாது. நம்மளாம் டஸ்கி ஸ்கின் இருக்கோம்னா நமக்கு வந்து ஒரு 2-3 ஷேட் தேவைப்படும். ஓகே, ஸோ அது வந்து நேச்சுரல் தான். ஸோ எப்பயுமே உங்களுடைய பேஸில் வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கிறது வந்து நல்லது. இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து இட்ஸ் லைக் பேலன்ஸ், நல்லா அழகாக ஒரு லூஸ் பவுடர் வச்சு இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். எனக்கு இன்னைக்கு பவுடர் வச்சு செட் பண்ணுற தேவை கூட கிடையாது. அதுவும் முக்கியமாக இந்த பிபி க்ரீம் போடுறேன் அப்படின்னா செம்ம ஸ்மூத்தாக ஃப்ளாலஸாக இருக்கும் என்னுடைய முகமே. அதனால லைட் டஸ்ட் ஆஃப் லூஸ் பவுடர், எதுவும் பேக்கிங் மாதிரிலாம் பண்ணல, ப்ரஷ் வச்சு தான் நான் பண்ணுறேன். யூஸ்வலாக எனக்கு நல்லா திக்கான டெபாசிட் வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்பஞ்ச் வச்சு பண்ணுவேன், பியூட்டி பிளெண்டர் ஸ்பஞ்ச் வச்சு. அது நான் இன்னைக்கு பண்ண போகிறது இல்லை. இது வச்சு பண்ணனா லைட் ஹேண்டட் லைட் டெபாசிஷன் தான் நடக்கும். டெபாசிஷன் ஐப்ரோஸ்க்கு வந்து இங்கே என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு வேக்ஸ் அண்ட் பவுடர் ப்ராடக்ட் மிக்ஸ் ஆகுற மாதிரி. அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது உங்களுக்கு கிறிஸ்பாக அழகாக தெரியும், அதுக்காக. ஓ, செம்ம திக்காக இருக்கு. பொமாட் மாதிரி ஆகிடும், ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆயிரு. இதை வச்சு நான் இப்படி ஷேப் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே கலரே ஃபில்லும் பண்ணிக்கிறேன். இங்கே ஏதாவது இந்த மாதிரி பிசுறு தட்டுச்சுன்னா டக்குன்னு கையாலே ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இந்த ஏரியாவை வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி அப்பர் ஏரியாலையும். அப்புறம் அந்த ஃப்ரண்ட்லலாம் சும்மா ஹேர் எந்த டைரக்ஷனில் வளர்ந்துருக்கோ அதே டைரக்ஷன்லேயே நான் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். நான் வந்து லைட்டாக தான் இங்கே வந்து டார்க்கன் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோ ஏதோ ஒன்று நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தம்போது எனக்கு ரொம்ப தெரப்பியூட்டிக்காக இருந்தது. இந்த மாதிரி க்ளோஸ்அப் மேக்கப்னு பார்த்தது. அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கலாம், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டாமல் கட் பண்ணாமல் அப்படியே காமிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த டைரக்ஷனையும் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக அந்த கோடு தெரியுது. அதை இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சாஃப்டன் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இப்படி மேலேருந்து உங்களுக்கு ஆங்கிள் வியூ உங்களுடைய ஐப்ரோஸ் தெரியும் போதும் ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப தெரிய போகிறது கிடையாது. ஐஷேடோக்கு யூஸ்வலாக நான் போடுற மாதிரி ஒரு பிரான்ஸ் ஐஷேடோ கிட் எடுத்துக்கிறேன். அதிலிருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஷிம்மர் பிரான்ஸ் கலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஐலிட்ஸில் போட்டு கை வச்சே தான் போடுறேன். இந்த கலர் எப்படி இருக்கும்னா ப்ராப்பர் ப்ரௌன் டோன் தான், அதில் கொஞ்சம் கிளிட்டர் இருக்க மாதிரி இருக்கும். நான் இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷிம்மர் கலர் போடுறேன், கொஞ்சம் கிளிட்டர் இன்னும் அழகாக தெரியறதுக்கு. ஃபாலோவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரஷ் வச்சு அப்படியே இப்படி டஸ்ட் பண்ணிங்கன்னா போயிடும். பட் ஆனால் இன்னைக்கு போகல, ஏன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. இப்போ ஒரு விங் மட்டும் நான் போட போகிறேன் எண்டில். ஐயோ, நான் கேமராவோட வியூ ஃபைண்டரை பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப பரிதாபமாக இருக்கு. இட்ஸ் ஓகே, வெயிட். இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்படி நான் காஜல் ஒரு ரவுண்ட் வைப்பேன், அப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். காஜல் டைம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக். ஏன்னா நம்ம முகத்துக்கெலாம் காஜல் வச்சாதான் கொஞ்சம் உயிரோட இருக்க பாடி மாதிரி இருக்கும். இந்த காஜல் வச்சு இதை கொஞ்சமாக டார்க்கன் பண்ணுறேன். இந்த கண்ணு அழகா இருக்கு, இந்த கண்ணு கொஞ்சம் லைட்டா சொதப்பிருச்சு. பரவாயில்ல. அடுத்தது லாட்ஸ் ஆஃப் மஸ்காரா. நான் வந்து நல்ல ஒரு லென்த்தனிங் அண்ட் வால்யூமைசிங் மஸ்காரா எடுத்துக்கிறேன். அதாவது மாமாத்துல இருந்து எடுத்து என்னுடைய லேஷஸ்ல கோட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு லைட் செட்டிங்லயும் இந்த மாதிரி ஒரு டியூட்டோரியல் காமிக்க போறேன். ஏன்னா இப்போதான் எனக்கு அந்த ஐடியா வந்தது. ஸோ ஸ்டே டியூன். ஓகே, நான் விடுறதா இல்லை. நானே ஒரு வாட்டி பார்த்தேன், ஓகேவா. இது வந்து ரீல்ஸ்க்கோ எதுக்கோ எடுத்த போது எனக்கே அந்த செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது.
என்னோட ஐ ஷேடோஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக பாப் ஆச்சு. நானே எடிட் பண்ணும்போது பேனு பார்த்துட்டு இருந்தேன். வாவ் அழகாக இருக்கு இப்படி பார்க்க, இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கன்னு. அதாவது நம்ம எப்படி மேக்கப் பண்ணுறோம் அப்படின்றது வந்து கிளியராக உங்ககிட்ட வந்து காமிக்க முடியாது. நீங்கள் லிட்ரலாக அப்படியே நேரில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நினச்சி தான் நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக ஆக்வர்டாக இருந்ததுன்னா ஐம் சாரி. காஞ்ச அப்புறம் நான் இன்னொரு கோட் கொடுக்குறேன்னா இன்னுமே நல்லா வால்யூமைஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஐ ஹேட் திஸ் ஷிம்மர் இந்த முகத்தில் வந்து விழுந்தது. நேரில் பார்க்க தெரில, பட் கேமில் ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. இப்போ நல்லா ஒரு ஆரஞ்ச் டோன் பவுடர் எடுத்துக்கணும். ரொம்ப பழசு காலியாக போகுது. அதை எடுத்து ஜஸ்ட்டு இந்த ஜாலைன், இந்த கண்ணத்தோட சைட்ஸ், டெம்பிள் இதெல்லாம் மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அங்கே கலர் கொஞ்சம் டெப்த்தோடு இருக்கணும்ட்டு. இன்னும் உங்களுக்கு நான் வந்துட்டு கிளாஸ் லிப்ஸ் போடுறத விட நார்மல் மேட் லிப்ஸ் போடுறது பிடிக்கும்ட்டு. ஸோ அதனால ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சு ஃபஸ்ட்டு லிப்ஸை லைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைன் மட்டும் பண்ணல, அவுட்டர் கார்னர்ஸையும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு அழகான மேட் ப்ரௌன் லிப் கலர், அதை எடுத்து உள்ள ஃபில் பண்ணிக்கிறேன். as you can see இது வந்து லைட்டாக அந்த ஒரு பிங்க் டிண்டோட இருக்குது, which is fine. நான் வந்து இன்னைக்கு blush and highlighter ஸ்கிப் பண்ணிட போகிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னொரு லேயர் மஸ்காரா வச்சுக்க போகிறேன். see ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து உங்களுடைய மஸ்காரா கொஞ்சம் சங்கியாக இருக்கும். இப்போ ட்ரை ஆகி அது மேலே இப்படி நீங்கள் போடும்போது அது ஒரு ப்ரைமர் லேயர் மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் மஸ்காரா லேஷஸ்க்கு ப்ரைமர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி டபுள் கோட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நார்மல் மஸ்காரா கூட உங்களுக்கு டபுள் த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 100 ரூபா மஸ்காராவே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய லேஷஸ்க்கு செம்மையான எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். குட்டியோண்டு வேலை செய்ய போகிறேன். இல்லைன்னா ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு பிரான்சி ஷிம்மர் ஷேட், அதை எடுத்து இங்கே போடுறேன். ஏன்னா இங்கே க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யணும்னு தோணும். அதனால் மட்டும்தான். ஸோ இதனால ஒரு கோல்டன் ஆரஞ்சு கலர் மாதிரி நைஸ் நைஸ். அப்படியே ஒரு மேட் ப்ரௌன் ஷேடையும் எடுத்து இந்த இடத்துல கொடுத்து ஜஸ்ட் அதை ஸ்மோக் அவுட் பண்ணுற மாதிரி ஆக்க. இப்போ பார்க்க ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும், ஓகே, பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்காக தான். இது உங்களுக்கு அப்படியே செம நீட்டாக க்ளீனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அண்டர் ஐ ஏரியா தான் பாவம், ஏன்னா இப்படி க்ளோஸ் அப்பில் பார்க்க ரொம்ப மோசமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஷிம்மர். ஆனால் அப்படியே தூரமாக போயிடுங்க, லுக் ஃபைன். ஓகே, ஸோ கேமராவில் இந்த மாதிரி தூரமாக இருக்கிறது, கிட்ட வந்து பார்க்குறது, இது எல்லாமே வந்து மேட்டர்ஸ். என்னுடைய ஐப்ரோஸை மட்டும் நான் கொஞ்சோண்டு டார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய லைக்கிங்க்கு கொஞ்சம் கம்மி டார்க்கோட அது இருக்க மாதிரி இருக்குது ஃபுல் லுக் முடிச்சோடனே பார்த்தா. ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இந்த மாதிரி பண்ணுறது. இது வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு டெய்லி மேக்கப் இவ்வளோ பண்ண மாட்டேன். பட் நான் ஆரம்பித்தது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த க்ளோஸ்அப் சுச்சுவேஷன் காமிச்சது எனக்கு வந்து கிளிட்டர்ஸ், விங் இதெல்லாம் வந்து போடணுமா ஆயிடுச்சு. பட் டெய்லி மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த பிரான்சிங் அது கண்டிப்பாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுல. அப்புறம் பேஸ் வந்து எனக்கு கிரே ஆகாத மாதிரி வேணும். அதுக்காக தான் அந்த 2 எக்ஸ்ட்ரா கலர் அந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கிட்டேன். பட் ஒரு பிபி க்ரீமோ ஸ்கின் டின்ட்டோ போடுறது வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து அழகாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்கின் மாதிரியே இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏதோ ஹெவியாக போட்ட ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ இதான் என்னுடைய லுக். ஐஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி என் இஷ்டத்துக்கு வந்து நான் மாற்றிப்பேன். டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்னொரு லைட் செட்டப்பில் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக கிளியராக
நான் யோசிச்சு வச்சிருக்க மாதிரி கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு க்ளோஸ் அப் மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு நான் காமிப்பேன். பட் க்ளோஸ் அப் மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு வேணுமா அப்படின்றது நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.